மகாகவி பாரதி சொன்ன நீ ஒன்றும் பண்ணவனடா, பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி. நீ கோயில் கோலெல்லாம் ஒன்றும் கட்ட வேணாம், ஐயோ பாவன்னு நினைக்கிற பாரு, அந்த அன்பு போதும். அன்பு இருக்கா? எல்லா உயிர்களிடம் அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் இலக்கியங்கள். நாம் எப்போவாது அதன்படி நடந்திருக்கிறோமா? இல்லை. நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றணுன்னே நம்ம தானே சார். நல்லவன் இலக்கியம் சொன்ன அர்த்தத்தையும் நம்ம மாத்திட்டோங்க. நம்மளே எத்தனை பேர் சொல்றோம், அதை பாரு ஏ செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீட்ல இருக்கிறான் பாரு, ரொம்ப நல்லவன்டா, காசு கொடு வாங்கிட்டான்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவான். அதை அடுத்தவன் சொல்றான், அவன் அடுத்த அவன் இன்னும் நல்லவன், வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாங்க. சார் ஒரு திருடங்க மாட்டிக்கினா கோர்ட்டில் நீதிபதி திருஞானா, ஆமாம் சார் நான் 6 மாதம் திருடன் சொன்னா, உத்தமனுக்கெல்லாம் தண்டனை தரீங்கன்னா நீதிபதி பயந்துட்டார். இப்பெல்லாம் நீதிபதிங்க பயப்படுறாங்க. ஏன்பா திருடனு நீயே ஒத்துக்குன, உத்தமன்னு வேற சொல்ற சார். என்ன ஒரு நிமிஷம், என் தொழில் கேவலமான தொழில் நினைக்கிறீங்களா? இல்லை, நோபல் ஒர்க்கு, மிக புனிதமான வேலை எது சார்? மருத்துவம்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஒரு கண் டாக்டர்னா வேண்டிப்பான் கடவுள்கிட்ட, ஊரில் இருக்கிறவங்க கண்ணெல்லாம் குருடாகும்னு வேண்டிப்பான், அப்படி தானே? அப்போ தானே அவனுக்கு பேஷண்ட் வரும். பல் டாக்டர் அப்படி தான் வேண்டிப்பான். ஒரு வழக்கறிஞர் என்ன வேண்டிப்பான்? எல்லாருமே தப்பு பண்ணணும், நம்ம காப்பாற்றணும், நமக்கு காசு வரணும். நான் அப்படி இல்லை, ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வசதியோடு இருக்கணும்னு வேண்டிப்பேன், ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா தூங்கணும்னு வேண்டுவேன். இவ்வளோ உத்தமமான என்ன ஜெயிலுக்கு போடலாமா? நான் என்ன ஏதாவது ஒன்றை நாம் நின்று இருக்கிறோமா? நிற்க அதற்கு தக ஒன்றும் கிடையாது சார். அடக்கம் யாருக்கு? அமரருள் வைக்கும், அதுல ஒரு பங்கு இல்லை. ரொம்ப ஆணவத்தோட உச்சியில் இருக்கிற மனித சமுதாயம் நாம தான். அட் எனி காஸ்ட் ஜெயிக்கணும் சார்ன்றான். அட் எனி காஸ்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும். சில பேர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த ஆணவம் வரும், எங்கிட்டே சொல்றான் சார், எனக்கே சொல்றான் சார் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே சொல்றான். வள்ளுவன் சொன்னதுல ஒன்னே ஒன்று தான் சரியா செய்யறோம், என்ன? பொருள் சேரணும், அது நல்லா சேர்க்கிறோம் சார். இந்த பணம் மட்டும் வந்துச்சுனாங்க எதை வேணாலும் வாங்கலாங்க, அது உண்மைதான். ஒரு தொகுதியை வாங்கியிருக்கோம். ஆனா சம்பாரி ஈதல் இசைப்பட வாழுதல், அதுல நின்று இருக்கோமா சார்? யாருக்காவது தர்மம் கொடுத்துருக்கோமா? நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார கொடுக்கணும். பிச்சைக்காரன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறான் சார். டே அவன் தான் மானவன் வெக்கம் எல்லாம் விட்டுட்டு வரானே, கேட்டான். இவன் அவங்கிட்ட உடம்பு நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடாது. டே அவன் தான் செய்ய மாட்டேன்னு வந்துட்டானே, இருந்தா போடு இல்லை விடு, உடம்பு நல்லா தானே இருக்கு, ஏதாவது வேலை செய்யக்கூடாது. அவன் தான் மாநாட்டான வரானே. சிறு அன்னைக்குங்க ஒரு தொழுநோய்க்கு பிச்சை எடுக்கிறாரு, இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், காசை போட்டு போறது இல்லாம. என்ன தொழுநோயா இருக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சேரக்கூடாது, ட்ரீட்மெண்ட் தருவாங்களேன்னு அவன் சொன்னான். அங்க போய் தான் மோசமாச்சு. நீ துட்டு இருந்தா போடு, இல்லை விடு சார். நம்ம எவ்வளவு கூனி குறுகிட்டோம். விருந்தோம்பலில் ஒரு ஒரு உச்சத்தில் இருந்த தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இன்விடேஷன்லேயே போறோம். RSVP அப்படின்னா நான் வரல, நம்ம மரியாதையா சொல்லிடு, இலைக்கு துட்டு போட மாட்டோம் சொல்லிருக்கோம். தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு சார். எதெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சுங்க. திடீர்னு நம்ம படிக்கிறோங்க பேப்பர்ல, சென்னை மாநகரத்துக்கு புதிய கமிஷனர், ஒரு புதிய கமிஷனர் வருகிறார்னா அவரோட வாழ்க்கை வரலாறு போடுறான். 74 IPS பேட்ச், அது இங்க பண்ணார் அங்க பண்ணார்னு கடைசியா ஒரு வரி கொடுக்குறான். இவர் நேர்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றான். அப்ப முன்னால இருந்தவர், அதுக்கு முன்னால இருந்தவர், நீதிபதி வாழ்க்கை குறிப்பிலே அதே தான் போடுறான். பயமா இருக்கு. ஒழுக்கம் என்பது உயிரோடு இருக்க வேண்டும், மனிதனோடு இருக்க வேண்டும். அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அல்ல, அதை எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆக்குனது நம்ம. அதுக்கு காரணம் நிற்க அதற்கு தக இல்லை. உறவுகள்
உறவுகள் ஏழையா இருந்தாலும் வந்து உதவுறது உறவுகள். வள்ளுவன் சொல்லிட்டார். வள்ளுவர் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப அப்படி கிடையாது. 3 வருஷம் முன்னால வெள்ளம் வந்தபோது என் வீட்டில் வந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக வடிஞ்சுது. 3 நாள் நொந்து நூலா போனோம். ஒருத்தம் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணவும் முடியாது. 3வது நாள் ஃபர்ஸ்ட் ஃபோனு ஊர்ல இருந்து என் சொந்தக்காரன், மாப்பிள்ள தண்ணியாமே அப்படின்னா. உறவு நிற்க அதற்கு தக. ஆமா மொத்தமா மூழ்கிச்சாமே. அந்த குரல் தெரியுது. ஆமா எது வரையும் தண்ணி அப்படின்னா கழுத்து வரியும். என்ன அடுத்தது சொல்றான், சார் உன் கழுத்து வரியுமா என் கழுத்து வரியுமானா. ஏன்னா என் கழுத்துனா அது 3 அடிங்க, அவன் கழுத்துனா 4.5 அடி. அது தெரியும். அவர் பெரிய மேட்டூர் டேம்ல இருக்கிறார், சொந்தக்காரங்க. ஆமா புதுசா ஒரு எல்சிடி டிவி வாங்கினியா, அது போயிடுச்சு. உடனே ஏய் டிவியும் போயிடுச்சாண்டி, அதாவது ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான் ஒய்ஃபுக்கு. டிவியும் போயிடுச்சு. சார் நான் எவ்வளோ அழிஞ்சேன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா. சோறு அப்படின்னா கவர்மெண்ட்ல போட்டாங்கன்னு. என்ன போட்டாங்க மெனு கார்டாட அனுப்புவாங்க மேலேருந்து, டிக்கெட் கொடுங்க. உறவுகள் போயிடுச்சு. உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கியம் சொன்னது, திருக்குறள் சொன்னது, சீவகசி எல்லாம் தான் சொன்னது. எவன் கேட்டது? சார் நல்லா இருந்தா பொறாமைப்படுகிறான், கெட்டு போயிட்டா சிரிக்கிறான். உறவு அன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு வீடு வாங்கினங்க, கிரகப்பிரவேசம் பொய்ச்சலூர்ல. ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் அதானே சார் கனவு. வீடு வாங்கினேன். ஊர்ல இருந்து எங்க மாமா விடிய கால 4:30 மணிக்கு வந்தார். வந்து இங்க வாங்கினேன், வாங்கி கட்டி தான் வந்தேன். இங்க ஏரோட்ராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு ஆரம்பிக்கிறான். எனக்கு டென்ஷன் ஆச்சு. விடிய காலம் 4:30. ஃபர்ஸ்ட் ஆளே அவர் தான். ஏரோட்ராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு. இதுக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்கான். நான் சொன்னேன் இல்லை படித்தேன் அப்படின்னு. அதுக்குள்ளே என் ஒய்ஃபு போய் இல்லை இங்கே வராது. இல்லைம்மா வருதுன்னு சொன்னாங்கம்மா. இல்லைம்மாம்மா இங்கே 30,000 வீடு இருக்குது வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. உனக்கு தெரியுமா? என் ஒய்ஃப் கிட்ட சண்டைக்கு போகிறாரு. உனக்கு தெரியுமா? கவர்மெண்ட் நினச்சா ஒரே நல்ல புல்டோசர் வச்சு இடிச்சிருவான். சார் அவன் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். என் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்காம போறதுன்னு ஒரே முடிவோட இருக்கான். இவனே பொதுநல வழக்கு போடுவான் போல இருக்குது, எனக்கு இங்கதான் ஏரோட்ராம் வேணும்னு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது என்ன சார்? இந்த விழாலாம் நண்பர்களா இருக்கிறதுனால இவ்வளவு நல்லா நடக்குது இல்லையா? உறவுக்காரங்களாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு மட்டும் 5 புக்கு, மோகன சுந்தரத்துக்கு 3 புக்கு ஆனுவான். அதான் கொடுத்தாங்க, அதுக்காக சொல்றேன். இல்ல சித்தப்பா பெரியப்பா அந்த சண்டை வரும். வரவேற்புரை எங்க சின்ன மாமனார் தான் பண்ணணும் வரும். இவனுங்க ஒன்னா சேர்றது கல்யாணத்துல மட்டும்தான். கல்யாணத்துல கூட பாருங்க, சண்டை இல்லாத கல்யாணமே ஏதாவது உண்டா சார்? ஏதாவது ஒருத்தன் சண்டை வலிக்கிறதுக்குன்னே போவான். அதை சண்டை நடுவில் சொல்லுவான். என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போடல, அதை நேரில் கேட்கணும் தான் வந்தேன். டை நீ வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. அதை என்ன நேரில் கேட்கறது சார்? சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நாய் வளர்க்குறதேங்க சொந்தக்காரனை துரத்துறதுக்கு. ஆமாங்க, வீட்டுக்குள்ள போனா நாயை இன்ட்ரடியூஸ் பண்றான். இது டாபர்மேன், புடிச்சா கழுத்தை தான் பிடிக்கும். 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தவன் 2 ஹவர்லயே கிளம்பிடுவான். அப்படிதானே? என்ன உறவுகள் பாழா போச்சு. வள்ளுவர் காமிக்கிற குடும்ப நலம் இல்ல, எதையுமே நிற்க அதற்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, படிச்சமா சாய்ஸ்ல விடுறோம் நம்ம திருக்குறளைய. பிள்ளைகள் வளர்ப்பது இல்ல. குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்றார். இருக்கவும் முடியல, அது வேற விஷயம். மனைவி, குழந்தை, பெற்றோர் 3 பேரையும் பார்த்துக்கணும். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆம்பளைங்க சிலபஸ் இல்லை, ஸ்கூல் எக்ஸாம், கல்லூரி காலேஜ் எக்ஸாம் மாதிரி தான். காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக இது எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு முறை. அதுலேயும் சிலபஸ் உண்டு.
அந்த சிலபஸை விட்டு வெளியில் வந்ததுன்னா நீங்கள் கேள்வி எழுதினாலே உங்களுக்கு மார்க்கு, அப்படி தானே? ஆனால் குடும்பத்தில் அந்த மாதிரி இல்லைங்க. டெய்லி எக்ஸாம், சாய்ஸும் கிடையாது, சிலபஸும் கிடையாது. கிளம்புறேன், என் ஒய்ஃபு, உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்காங்க சொல்லி தான் ஆகணும். எடுத்த உடனே அதை விட்டு முடியாது. அவள் ஆக்சுவலாக உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ நாள் இருக்கிறான்னு தான் கேட்க வந்தா. ரொம்ப கோச்சிக்கு போகிறேன்னு இன்னும் எவ்வளோ நாள் வீட்டில் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கினான். கேட்க முடியாது. ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எங்கள் அம்மா இடுப்பில் கை வச்சு சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க. அதாவது நம்மளால் எது எது முடியாதோ, எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈசி சேரில் படுத்துனுக்கிறாரு, அவங்க பையன் நான் என்ன பண்ணுவேன்? முடியல. ஒய்ஃப் சொல்கிறாங்க நம்மகிட்டயே, நான் சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒய்ஃப் நம்மகிட்டயே சொல்கிறான். சார் நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? மொத்தம் 40 லேடிஸ் சார். ரொட்டேஷனில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறான். வேற ஒன்றும் இல்லை, பெஸ்டெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. அது ஒரு முறை வாங்கினதுங்க, 2வது வாட்டி வாங்கிறதுக்குள்ள ரிட்டையர் ஆகிடும். ஏன்னா 40 வருஷம் ஆகுது. அது இந்த வருஷம் இவளுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தவன் சும்மா இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருக்கலாம். அவன் சும்மா இல்லாமல் ஒரு புத்தர் சிலையை கொடுத்துட்டான். அவள் அதை பெருமையாக எடுத்துன்னு வந்துட்டான், பெஸ்ட் விமன் நினச்சிக்கின்னு. எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, எங்கள் ஆஃபீஸில் வந்து பெஸ்ட் விமன்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாளா சார்? எங்கள் அம்மா உடனே இந்த சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது, எது புத்தர், குடும்பத்துக்கு ஆகாதுன்ட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாக என் ஒய்ஃபி அதை தான் சொல்லினுக்கிறாங்க, இவளை வீட்டில் வைக்காத, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. ரெண்டும் சண்டை போட்டுனுக்குது. நான் ஆஃபீஸை விட்டு போகிறேன் உள்ள, என்ன இந்த வீட்டில் எனக்குன்னு சுதந்திரம் இல்லை. யார்? என் ஒய்ஃபு. எனக்குன்னு அவார்டு கொடுத்தாங்க, அதை வீட்டில் வைக்க வேணான்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா, புத்தர் இங்கே இருக்கக்கூடாது, சிம்பிள், வீட்டுக்கு ஆகாது. சார் அவங்களுக்கு தெரியாது சார், எங்கள் அம்மா படிக்காதவங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.